இன்னைக்கு எப்படியாவது 2-3 பேராவது மினிமம் டப்பு டப்புன்னு ரெடி பண்ணிடணும் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஐம் நாட் ரியலி ஷுர் டைம் எப்படி பெர்மிட் பண்ணணும்னு. சம்மர் ஹாலிடேஸ், ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி அவங்களோட மினிஸ் எல்லாம் கூட்டிட்டு வீட்டுக்கு வர போறாங்க டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு. ஆல்ரெடி என் மேலே ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு, பிராது மேலே பிராது எல்லாருமே எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க. நீ வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன், எப்போ பார்த்தாலும் வேலை வேலைன்னு இருக்கேன்னு. ஸோ அவங்க வரும்போதும் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணலன்னா நான் காலி. அதனால I'm going to deck up my refrigerator. ஸோ ஒரு ஸ்பைஸ்ட் tamarind concentrate, அதுக்கப்புறமா லெமன் தொக்கு அண்ட் ராகி லட்டு, இவங்க எல்லாரும் முடிஞ்ச அளவுக்கு இன்னைக்கு ரெடி பண்ண ட்ரை பண்ண போறேன். அட்லீஸ்ட் 2 பேரையாவது ஃபினிஷ் பண்ண முடியுதான்னு பார்க்க போறோம். பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் ஊற வைக்க வேண்டிய வேலைகளை பார்த்துடலாம். ஸோ ஸ்பைஸ் tamarind concentrateக்கு நான் சீட்லெஸ் புளி எடுத்திருக்கிறேன். 250 கிராம் ஆஃப் புளி எடுத்திருக்கிறேன். இவன் மேலே ஒரு 2 கப் சுடுவெல்லம் விட்டு மினிமம் ½ an hour ஆகுது இவன் ஊறணும். அப்படி ஊறினாதான் அவனோட அந்த எக்ஸ்ட்ராக்ட் எல்லாம் நம்மளுக்கு கிடைப்பான். ஸோ ஒரு ½ hour இவனை ஓரமா வச்சிடலாம். ஓ பை தி வே, யாரோ எனக்கு கரெக்ட் பண்ணீங்க, இட்ஸ் நாட் ½ hour, இட்ஸ் ½ an hour அப்படின்னு. ½ hour கரெக்ட் தான், ½ an hour கரெக்ட் தான். போய் உங்க இங்கிலீஷ் மிஸ்ஸை கேட்டுட்டு வாங்க. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, நான் சொன்னேன் இல்லையா லெமன் தொக்கு. ஸோ லெமன் தொக்குக்கு வந்து லெமனை ஆல்ரெடி நான் வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இவனை ஸ்லைஸ் பண்ணிட்டு இவனுக்குள்ள இருக்கிற சீட்ஸ் எல்லாம் டீசீட் பண்ண போறோம் டப்பு டப்புன்னு. ஓகே பண்ணலாமா? கத்தி எடுத்துட்டு வரேன். ஸோ ஃபர்ஸ்ட் இவனை நல்லா வாஷ் பண்ணிட்டு பேட் ட்ரை பண்ணிட்டு, துளி ஈரம் கூட இருக்கக்கூடாது, ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுதான். இவனுக்குள்ள இருக்கிற சீட்ஸ் எல்லாம் எடுக்க போறோம். we're going to be de-seeding him. நான் கிட்டத்தட்ட ஒரு 15 லெமன் வச்சிருக்கேன். இங்க ஒருத்தர் இருக்கான் பாருங்க ஒளிஞ்சுக்கிட்டு. நான் ஒவ்வொரு லெமனையும் 8 பீஸா சாப் பண்ணியிருக்கேன். அதுக்கும் குட்டி வேணும்னா பண்ணிக்கலாம், பட் ஐ திங்க் திஸ் இஸ் ஐடியல். இந்த 8 பீஸா இருக்கிறது போரும் நமக்கு. இப்போ 8 பீஸ் ஆக்கியிருக்கேன் ஒரு லெமனை. இந்த மாதிரி எல்லா லெமனுக்கும் பண்ணிக்கலாம். முதுகு வலிக்குதுங்க. பரவாயில்ல, இன்னும் 4 பீஸ் தான், முடிச்சிடலாம். ஒரு 15 பீஸை பண்ணுறதுக்கே இப்படி இருக்கிறோமே. எங்கள் அஜ்ஜி எல்லாம் கிலோவா பண்ணுவாங்க. எப்படித்தானோ. இப்போ எனக்கு இருக்கிற முதுகு வலிக்கு நான் இன்ட்ரோவில் பேசினேன், வீராப்பா பேசினேன் இல்லையா, 3 பேரை பண்ண போகிறேன்னு. அப்படி பண்ணி முடிப்பேனான்னு கூட தெரில. எதுக்கு நம்மளுக்கு இவ்வளோ வீராப்பு அப்படின்னு ஒரு செகண்ட் தோணுச்சு. ரைட், இப்போ நம்ம சாப் பண்ணி வச்சிருக்கிற லெமன்ஸ் கூட 3 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு ஆட் பண்ண போகிறோம். யூஸ்வலாகவே எனி தொக்கு ஒரு எனி பிக்கிளிங்க்கு வந்து நம்ம கல்லுப்பு தான் போடுவோம் இல்லையா. சோயா யோகோ இவங்களை ஒரு நல்ல மிக்ஸ் பண்ணிட்டு இவனை 2 hours அப்படியே வெயிட்டீஸில் வச்சிடலாம். நம்ம வந்து லெமன்ஸை ஒரு பக்கம் வெயிட்டீஸில் வச்சுருக்கோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம ஆல்ரெடி புளியை கரைக்கலை, ஐ மீன் புளியை வந்து சுடுவெள்ளத்தில் ஊற வச்சுருந்தோம். ஸோ இப்போ அவனை நல்லா எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பல்ப் எடுக்க போகிறோம் இவன் கிட்டேருந்து. ஏன்னா ஹீஸ் அ ஸ்பைஸ்ட் tamarind concentrate அப்படின்றதுனால. எம்மா இதுல இல்லாமமா நீங்கள் ஜூஸ் குடிப்பீங்க அப்படின்னா சத்தியமாக சொல்கிறேன் வேற மாதிரி இருப்பான். யூ ஷுட் ட்ரை ஹிம். இது வரைக்கும் நீங்கள் என்ன ட்ரை பண்ணதே இல்லை உங்களோட சம்மர் ட்ரிங்க் ரெசிபீஸ்லனா ட்ரை பண்ணி பாருங்க, அப்போ தெரியும் நான் என்ன சொல்கிறேன்னு. ஐயோ புளி லவ்வர், ப்ளீஸ் டெல் மீ. ஐ ஆம் அ பயங்கரமான புளி லவ்வர். போர் அடிக்கும் போதெல்லாம் போய் புளியாக சாப்பிட்டுட்டு வர ஹூமன் நான். ஐயோ எங்கள் அம்மாஜியோட குர்த்தி இது. என்னை ஷுவராக கில் பண்ண போகிறாங்க. அவங்க பார்க்கறதுக்கு முன்னாடி இவன் மேலே இருக்கிற அந்த புளி தடயங்களை எப்படியாவது அழிச்சிடணும்னா. அவங்களே ஏதோ தாராள மனசோட, நீ நிறைய வீடியோ பண்ணுறியே, உனக்கு நிறைய சொக்கா தேவைப்படுமே, அம்மாஜிகிட்ட நிறைய இருக்குது, நீ யூஸ் பண்ணு அப்படின்னு கொடுத்தாங்க. ஆனால் ஒழுங்காக திருப்பி கொடுக்கணுன்ற கண்டிஷனோட என்ன சேட்டை பண்ணி வச்சுருக்கேன் பாருங்க. ஆல்ரெடி ஒரு குர்த்தால மஞ்சள் பொடி ஆக்கி வச்சுருக்கேன், இன்னொரு குர்த்தால வந்து வாழைக்காய் கறி ஆக்கி வச்சுருக்கேன். கறியில் என்னென்ன செய்ய காத்திருக்காங்களோ. இந்த ராஜா ராணி படத்தில் வரும்ல, எங்கள் அப்பானா தாங்க எனக்கு பயம், மற்றபடி லவ் யூங்க. அந்த மாதிரி என் லைஃப்பில் எங்கள் அம்மானா தாங்க எனக்கு பயம், மற்றபடியெல்லாம் எனக்கு ஒன்றும் இல்லை. நான் ஒரு பயங்கரமான என்ன அருந்த வாள் அப்படின்னு சொல்லலாம். உங்கள் வீட்டில் எப்படி, நீங்கள் யாருக்கு பயங்கரமாக பயப்படுவீங்க காமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பார்ப்போம். எவ்வளோ திக்காக சூப்பராக நம்மளுக்கு புளியோட டேஸ்ட் கிடச்சிருக்கான் பாருங்க. இவன் கூட இன்னும் ஒரு 4 கப் தண்ணி ஆட் பண்ணுறேன், ஃபுல்லாகவே ஆட் பண்ணிடுறேன். 2.5 கப் வெல்லம்.
இவங்க ஜஸ்ட் ஒரே ஒரு குயிக் கலக் பண்ணிட்டு இவங்களை அப்படியே ஒரு 20-25 நிமிட்ஸ் ஸ்டவ்வை ஆன் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் விட்டுற போகிறோம். ஸோ அஸ் ஒரு மாதிரி திக்காகி வருவான். இப்போவே வெல்லம் ஆட் பண்ண அப்புறம் எவ்வளோ கலர்லாம் மாதிரி செம்மையாக இருக்கான் பாருங்க. இதுக்கப்புறம் இந்த ஸ்பைஸ்டுன்னு சொன்னியமானா வருவான், கொஞ்சம் ஸ்பைசஸ் ஆட் பண்ணுவோம். பட் பிஃபோர் தேட் என்னோட வெல்லம்ல அழுக்கு கிடையாது, நான் டைரெக்டாக ஆட் பண்ணிட்டேன். உங்கள் வெல்லம்ல அழுக்கு இருக்கான்னா ஒரு வாட்டி தண்ணியில் லைட்டாக கரைச்சிட்டு அதுக்கப்புறமா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது 20-25 நிமிட்ஸ் அவனை கொதிக்க விட்டுக்கலாம். ஸோ ஒரு பக்கம் தலைவர் பயங்கரமாக கொதிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அவர் கொதிச்சுட்டு இருக்கிற கேப்பில் டப்பு நம்ம லட்டுக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். லெமன் ஆல்ரெடி உப்பு போட்டு நம்ம வச்சுருக்கோம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஒரு பேனில் லட்டு பண்ண போகிறோம். அதான் சொன்னேன்ல ராகி லட்டு பண்ண போகிறோன்னு. ஸோ ஒரு கப் ராகி இன்னும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். இப்போ குட்டீஸ் எல்லாம் விளையாடிட்டுலாம் வந்ததுக்கு அப்புறமா சம்மர் ஹாலிடேஸில் அவங்களுக்கு ஒரு 1 லட்டு 2 லட்டு சாப்பிட கொடுக்கலாம். ஃபுல் போஷாக் தான் இவன். அல்லாட்டா நீங்கள் ஸ்கூல் ரீஓப்பன் ஆனதுக்கப்புறம் கூட ஸ்நாக்ஸ் டப்பிக்கு என்ன வைக்கணும்னு யோசிக்கிறீங்க, டப்புன்னு கெட்டு போகாத மாதிரி ஸ்நாக்ஸ் டப்பி ரெசிபிஸ்லாம் கொடுங்கக்கா நிறைய பேர் கேட்டிருக்கிறீங்க. அதுக்குமே இவன் வந்து செம்ம ஃபெலோ இந்த ராகி லட்டு. தலைவர் நல்ல கலர் மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான அரோமா வராரு. இவரை கூல் டவுன் பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம். ஓகே, 1/2 கப் ஓட்ஸ் எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன்டா, எனக்கு என்ன பண்ணுன்னே தெரிலடா வீட்டில் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம அழகாக லட்டூஸ்லாம் பண்ணி காலி பண்ணி விட்டுடலாம். இப்போ இவனையும் வெயிட்டீஸில் வச்சுக்கலாம். இப்போ ஒரு 15-20 டேட்ஸ் எடுத்திருக்கேன், 1/2 கப் அப்ராக்சிமேட்லி. இவனை ஒரு ஃபைன் பியூரே ஆக்க போகிறோம். அவனை பியூரே ஆக்கிறதுக்கு துளியுண்டு பால் யூஸ் பண்ண போகிறேன். ஜஸ்ட் பேஸ்ட் கன்சிஸ்டன்சி வேணுன்றதுனால துளியுண்டு காய்ச்சி கூல் பண்ண பால் தான் இவன். ஓகே, சூப்பர். நம்ம டிப் பண்ணி வச்சிருக்கிற டேட்ஸ் பேஸ்ட். இவன் வந்து ஸ்மூத் பீனட் பட்டர் 2 டேபிள் ஸ்பூன், வெல்லம் 1/4 கப், நெய் 2 டேபிள் ஸ்பூன். எல்லா சவுத் இந்தியன் ஹவுஸ் ஹோல்ட்ஸ்க்கும் மிக முக்கியமான ஒரு ஃபெலோ இவன் வேர்க்கடலை. இவங்க எல்லாரையும் ஒரு ஸ்மூத் டோவா பிசைஞ்சிட்டு லட்டுவா உருட்ட போகிறோம். ஐடியலி அவ்வளோதான். உங்களுக்கு வந்து டோ ரொம்ப ட்ரையாக இருக்கிறான் அப்படின்ற ஃபீலிங் இருக்குதுன்னா யூ கேன் ப்ராபப்ளி ஆட் ஒரு 1 to 2 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் மில்க். பட் கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூனை ஆட் பண்ணிக்கோங்க. தபகடின்னு மொத்தமாக போட்டுக்காதீங்க. பட் மோஸ்ட்டாக தேவைப்பட மாட்டான். இவனே ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்மூத் டோ வந்துருவான் நமக்கு. இப்படி பிடிச்சா பிடிக்க முடியுது இல்லையா, அவ்வளோதான். குட்டீஸ்க்கு மாத்திரம் இல்லை, நம்மளுமே சாப்பிடலாம். இவன் சும்மா அளவுக்காக ஈவன் சைஸ்டாக இருக்கணுன்றதுக்காக இப்படி அளவு எடுத்து தான் போடணும் அப்படின்லாம் இல்லை. நார்மலாக இதுக்கப்புறம் எப்படி உருண்டை பிடிச்சி லட்டு பிடிப்போமோ அதே ப்ராசஸ் தான். நான் ஒவ்வொரு லட்டுக்கும் 2 டேபிள் ஸ்பூன் எடுக்கிறேன். கையில் நான் வந்து கீ எல்லாம் யாருமே தடவில், என் கை சூடு ஆல்ரெடி நம்ம ஆட் பண்ணியிருக்கிற அன்மெல்டட் கீ. அவங்களே நம்மளுக்கு இவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு உருண்டையாக கொடுத்துருவாங்க. இந்த லட்டு சுகர் பேஷண்ட்ஸ் சாப்பிட முடியாது, ஏன்னா வெல்லம் யூஸ் பண்ணியிருக்கோம், டேட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். முக்கியமாக டேட்ஸ் வந்து சுகர் ஸ்பைக் பண்ணி விடும். நிறைய பேர் டேட்ஸ் சுகர் ஸ்பைக் பண்ணாது அப்படின்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. யார் சொன்னால் அப்படி போய் டாக்டரை கேளுங்க, மண்டையிலேயே 2 நங்கூர்ற மாதிரி நச்சுன்னு கொட்டுவாங்க. இவனை வெயிட்டீஸில் வச்சுட்டு இவர் என்ன ஆனார், அப்புறம் 2 ஹவர்ஸாக நம்மளோட லெமன் வேறு சோக் ஆகிட்டு இருக்கிறான். இதுனால நாங்கள் பிரேக்ஸ் எல்லாம் எடுத்தோம், அதனால 2 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அவனையும் இப்போ ஃபினிஷ் பண்ணிடலாம். தலைவன் சூப்பர் திக் ஆயிட்டான். இப்போ இவன் கூட நம்ம என்ன பண்ண போறோம்னா, இவன் வந்து காலா நமக், அதாவது பிளாக் சால்ட்னு சொல்லுவோம், 1 ஸ்பூன், சாட் மசாலா இவன் 1 ஸ்பூன், இவன் வறுத்து பொடிச்ச ஜீரக பொடி 1/2 ஸ்பூன், மிளகு 1/2 ஸ்பூன், 1/4 ஸ்பூன் பெருங்காயம். அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். அண்ட் லெமன் ஜூஸ் வந்து 2 டீஸ்பூன். இப்போ இவங்க எல்லாரையும் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டா முடிந்தான். நம்ம ஃபைனலாக லெமன் ஊறுகாவை முடிச்சு விட்டுறலாம். டப்புன்னு லெமன் தொக்குக்கு கடுகு 1 ஸ்பூனை டிப் பண்ண போகிறோம். டரான் கடுகு நல்லா டிப் பண்ணியாச்சு. இவனை வெயிட்டீஸில் வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் தாராளமாக ஒரு 5-6 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய். தொக்குனாலே நல்லெண்ணெய் தானே ஐயா. கடுகு ஒரு 2 டேபிள் ஸ்பூன், டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சதும் 1/4 ஸ்பூன் பெருங்காயம். நெக்ஸ்ட் 2 மணி நேரமாக உப்பையும் லெமனையும் நம்ம வெயிட்டீஸில் வச்சுருந்தோம்ல. இப்போ மீடியம் லோ ஃப்ளேமில் 5 to 7 நிமிட்ஸ் லெமன்ஸை நல்லா குக் பண்ணிக்கலாம். இப்போ ஃபைனல் ஸ்டெப்பாக ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி, 4 டேபிள் ஸ்பூன் எங்கள் அஜி போடுவாங்க ரெட் சில்லி பவுடர். என்னால் காரம் தாங்க முடியாதுன்றதுனால நான் 2 டேபிள் ஸ்பூன் நார்மல் ரெட் சில்லி பவுடர் அண்ட் 2 டேபிள் ஸ்பூன் வந்து காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ண போகிறேன். உங்களுக்கு வேணும்னா 4மே நார்மல் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம்.
இல்லப்பா கலர் போதும், காரம் வேண்டாம்னா 4மே காஷ்மீரியாவும் ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலா நம்ம டிப் பண்ணி வச்சிருக்கிற கடுகு பொடி. லுக் அட் தட். பட்டை போடுங்கடா, வேறென வேண்டும் அப்படின்னு. அம்புட்டு தான், ரெடி ஆயிட்டான். அடுப்பு அணைச்சாச்சு. நான் இன்னும் துளியூண்டு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன் என்னோட ஆத்ம திருப்திக்கு. எனக்கு வந்து அந்த எண்ணெயோட சோறில் பிசைஞ்சு சாப்பிட்றது வந்து ரொம்ப பிடிக்கும். எப்படி இருக்கான் பாருங்க. அந்த ஃபைனலாக கொஞ்சம் ஆட் பண்ணும்போது ஒரு கிளேஸ் வேற ஆட் ஆமா. That's about it. So நம்ம லெமன் தொக்கும் ரெடி. Isn't it a sin? சட்டிச்சோறு பண்ணாதிக்கு நம்ம ஃபினிஷ் பண்ணா. செம்மையா இருக்கான், வாசமே கபகபன்னு இருக்கான். Moment of truth time. Cheers. அப்படி இருக்கான், செம்மையா இருக்கான். பயங்கரமா பசிக்குது. I'm gonna run சட்டியை தூக்கிட்டு because இன்னும் சாப்பிடல and it's almost dinner time. இவங்க எல்லாரோட ரெசிபிஸ் வேணும்னா சொல்லுங்க. ரீல்ஸ் அண்ட் ஷார்ட்ஸா டெஃபினட்டா நான் போஸ்ட் பண்றேன். Keep an eye on my reels and shorts and அம்புட்டுதான் தலைவர்கள் ரெடி. இந்த ரெசிபிஸை கண்டிப்பா சேவ் பண்ணி ட்ரை பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா யார் சமைப்பாங்களோ அவங்களுக்கு அனுப்பி செஞ்சுதா அப்படின்னு சொல்லுங்க. Until I meet you again, Tutubu boy from Kirti.